பொதுவா ஒரு பொருளுடைய லென்த்தை மெஷர் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி அதோட லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். அதை விட இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கு அப்படின்னு சொன்னா மெஷரிங் டேப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம். ரொம்பவே கம்மியான லென்த் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் அந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி அதோடைய லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய செவருடைய ஹைட் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ண போறோம். இதை நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது மிஞ்சி போனா 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கு. அதுக்கு மிஞ்சி போனா இவ்வளவு தூரம் தான் ஸ்கேல் இருக்கும். ஆனா அதை தாண்டி ஸ்கேல் இல்லை. அதனால நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டேப்பை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். டேப்பை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த டேப் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடியும் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா ஓகே பத்தலாம். ஆனா செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், சில நேரங்கள் அபார்ட்மெண்ட்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஹைட்டான பில்டிங்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த டேப் நமக்கு பத்தாது. அப்போ இந்த மாதிரியான நேரங்கள்ல நம்மளுடைய வீட்டுடைய ஹைட்டை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். நீங்க தம்ப்நெயில்ல நீங்க பார்த்திருக்கலாம். இந்த வீடியோல நாம ஒரு சின்ன பால் அப்புறம் மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டத்தையும் வச்சு நம்மளுடைய வீட்டிலுடைய அந்த ஹைட்டை நாம மெஷர் பண்ண போறோம். இப்போ நேரா வீடியோக்குள்ள போலாம். எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். மேலே இருந்து பாலை கீழே டிராப் பண்ணும். அப்படி டிராப் பண்ற பாலை ஒரு டைமர் வச்சு அது எவ்வளவு நேரம் ஏர்ல டிராவல் ஆகுது அப்படிங்கறத நாம இப்போ நோட் பண்ணுவோம். பாலையும் ஸ்லோ மோஷன்ல, அதே நேரத்தில் டைமையும் நாம ஸ்லோ மோஷன்ல விட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு நேரம் டிராவல் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ 0.92 செகண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கூட இல்ல, ஒரு செகண்டுக்கு கம்மியா தான் அந்த பால் ஏர்ல டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் ஓரமா வச்சுப்போம். உண்மையிலேயே அந்த பாலை டிராப் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம யோசிச்சு பார்ப்போமா? இந்த பாலை நான் டிராப் பண்றேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ல ஸ்டார்டிங் அதாவது இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கையில தான் அதை பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன். சோ அந்த பால் மூவ் ஆகவே இல்லை. சோ ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் உடைய இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது u is equal to 0 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது அந்த பாலை நான் எங்கேயுமே மூவ் ஆகாம அதே இடத்துல ஸ்டேபிளா நான் வச்சிருக்கேன், அதாவது ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கும் போது அதோட வெலாசிட்டி 0 ஆகுது. சோ இந்த இடத்துல u அதாவது இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது 0 மீட்டர் பெர் செகண்ட். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்து மோஷன் ஸ்டேட் அடையணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தேவை. ஏற்கனவே நான் அந்த ஆக்சலரேஷன் பத்தி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். நீங்க மேபி அதை பார்த்துக்கலாம். பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கார்டு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ ஒரு பொருள் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்து மோஷன் அப்படிங்கிற ஸ்டேட் அது அடையணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. இந்த இடத்துல அந்த பாலுடைய இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது ரெஸ்ட் ஸ்டேட். இதே பால் நான் அந்த பாலை விட்டதுக்கு அப்புறமா அந்த பால் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு ஆக்சலரேஷனை கொடுத்தது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இந்த மேட்ச்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா பவுலிங் போடுறீங்க. பவுலிங் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கையில அந்த பால் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறது நீங்க ஓங்கி எரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பவுலிங் போட்டதுக்கு அப்புறம் அந்த பால் மோஷன் ஸ்டேட் அடையுது. அப்படி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பால் அந்த பேட்ஸ்மேன் உடைய பக்கத்துல போகுது. அந்த பேட்ஸ்மேன் அதை தூக்கி அடிக்கிறான், இல்லைன்னா ஸ்ட்ரோக் வைக்கிறான், என்னமோ பண்றான்னு வச்சுக்கிடுவோமே. ஆனா நமக்கு தேவையான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கையில ரெஸ்ட்ல இருந்த அந்த பால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பால் மோஷன் ஸ்டேட் அடையுது, உங்க கையை விட்டு போகுது. அப்படி போகும்போது அதுக்கு ஆக்சலரேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓடி உங்களுடைய பாலை நீங்க பவுல் பண்ணும்போது உங்க கையில இருந்து ஒரு ஃபோர்ஸ் அந்த பாலுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால அந்த பால் ஆக்சலரேஷன் அடைஞ்சு அந்த ஆக்சலரேஷன் அந்த பாலை உங்களுடைய கையில இருந்து பேட்ஸ்மேன் பக்கம் அது கொண்டு போகுது. சோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல யார் கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலர் ஆகிய நீங்க தான் கொடுக்குறீங்க. ஆனா இப்ப நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கல. கையில ஒரு பால் வச்சிருந்தேன், அதை அப்படியே டிராப் பண்ண, அது தானாவே மூவ் ஆகுது. சோ ஆக்சலரேஷன் இங்க நடக்குது. ஆனா அந்த ஆக்சலரேஷனை நான் கொடுக்கல. அப்போ இந்த ஆக்சலரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்சலரேஷனை கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கறத கொடுக்குது. இதை தான் நாம ஸ்மால் g அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இப்போதைக்கு நாம ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல 0. அதே மாதிரி ஆக்சலரேஷன் a அப்படிங்கறதுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல g. நம்மளுடைய உலகத்தை பொறுத்தவரையில இந்த g உடைய வேல்யூ 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த g உடைய வேல்யூ. சோ நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். u is equal to 0. அதே மாதிரி
A is equal to G அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்தையுமே நாம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல நாம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுதான் மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல அந்த மூணு ஃபார்முலாலையுமே நம்ம இதை அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? V is equal to U plus AT அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த இடத்துல U க்கு நம்ம 0 னும் A க்கு நம்ம G அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? V is equal to 0 plus GT அப்படின்னு சொல்லிட்டு வரும். 0 அப்படிங்கிறது மதிப்பில்லாத ஒரு விஷயம் இல்லையா? So V is equal to GT அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன்ல நாம இத அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? S is equal to UT plus half AT square அப்படிங்கிறது தான் செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல நம்மளுடைய அந்த U is equal to 0 அப்படிங்கிறதையும் A is equal to G அப்படிங்கிறதையும் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? S is equal to 0 plus half GT square அப்படின்னு சொல்லிட்டு வரும். 0 அப்படிங்கிறது மறுபடியும் மதிப்பில்லை. So S is equal to 1/2 GT square அப்படிங்கிறதா செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? V square is equal to 0 square plus 2GH அப்படிங்கிறது தான் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இங்க H அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட். பொதுவா ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ல நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னா ஃப்ரீ ஃபாலிங் அப்படின்னு சொன்னாலே மேல இருந்து கீழே விழுறதா இல்லையா? சோ டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்றதை விட நம்ம இதை ஹைட் அப்படின்னு சொன்னாதான் இதுக்கு கரெக்டா பொருந்தும். அதனால தான் நாம இத H அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். இந்த மூணுமே தான் மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கான மூணு ஈக்குவேஷன்ஸ். இப்போ நமக்கு கிடைச்ச ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச இந்த டைமிங்கை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த டோட்டல் ஹைட் என்ன அப்படிங்கறத நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய அந்த பால் கீழே டிராப் பண்ணக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா 0.92 செகண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு செகண்ட். ஆனாலும் நம்ம எக்ஸாக்டா 0.9 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 0.92 செகண்ட்ஸ் அப்படிங்கறத நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன? H is equal to half GT square அப்படின்னு சொல்லிட்டு வரும். T உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 0.92 செகண்ட்ஸ். G ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இந்த உலகத்தை பொறுத்தவரையில 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம அப்ளை பண்ணோம்னு சொன்னா ஹைட், அதாவது ஹைட் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிரும். அதை அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 1/2 multiplied by 9.8 multiplied by 0.92 multiplied by 0.92. ரெண்டு தடவை 0.92 மல்டிப்ளை பண்ணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஸ்கொயர்ல இருக்குது அப்படிங்கறதுனால ரெண்டு தடவை நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா கடைசியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு 4.14736 அப்படிங்கிற ஆன்சர் தான் கடைசியா கிடைக்குது. அதாவது 4.14 மீட்டர், கிட்டத்தட்ட 4.15 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சரா கிடைக்குது. ஆனா உண்மையிலே இதோட ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மீட்டர் கிட்ட இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் மாஸ் தான். ஒரு பொருளுடைய மாஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சீக்கிரமாவே கீழே வந்து விழுந்துருது. அதே நேரத்துல அதோடைய மாஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது கீழே வந்து விழுறதுக்கு லேட் ஆகுது. சோ மாஸை பொறுத்து இந்த மோஷன் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணலாம். ஒரு ரப்பரையும் ஒரு பேப்பர் பாலையும் நாம மேல இருந்து டிராப் பண்ணும். இப்ப எது சீக்கிரமா கீழே வந்து விழுது அப்படிங்கறத பார்ப்போம். ரப்பர் தான் சீக்கிரமா கீழே வந்து விழுது. இதுல இருந்து நாம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரப்பருக்கு மாஸ் அதிகமா இருக்கு, ஆனா பேப்பருக்கு மாஸ் கம்மியா இருக்கு. சோ மாஸ் அதிகமா இருக்கனால ரப்பர் சீக்கிரமாவே கீழே வந்து விழுந்துருது. மாஸ் கம்மியா இருக்கனால அந்த பேப்பர் கீழே வந்து விழுறதுக்கு டைம் எடுக்குது. சோ மாஸ் தானப்பா எல்லாம், நீ என்னமோ இல்லன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இப்ப அடுத்து நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்களே உங்க வாயால மாஸ் இல்ல அப்படிங்கறத நீங்களே உங்க வாயால ஒத்துப்பீங்க. அடுத்து நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரெண்டு A4 ஷீட்டை நம்ம எடுத்துப்போம். இந்த ரெண்டு A4 ஷீட்டுடைய மாசுமே ஈக்குவலான மாஸ் தான் இல்லையா? இந்த ரெண்டு A4 ஷீட்ல ஒரு A4 ஷீட்டை அப்படியே நாம வச்சுப்போம். இன்னொரு A4 ஷீட்டை நாம அதை கொஞ்சம் கசக்கி அதை பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்பயும் அந்த ரெண்டுடைய மாசுமே சேம் தான் இல்லையா? இப்போ அந்த ரெண்டு பேப்பரையுமே நம்ம கீழே விடுறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் பால் மாதிரி பண்ண அந்த A4 ஷீட் சீக்கிரமாவே கீழே வந்து விழுந்துருது. ஆனா நம்ம பேப்பர் பாலா பண்ணாம வெறும் பிளேனா வச்சிருந்த அந்த A4 ஷீட் கீழே வந்து விடுறதுக்கு டைம் ஆகுது. ரெண்டுடைய மாசுமே சேம் தான் அப்படின்னு இருந்தாலும் டைம் டிஃபர் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் நேரம் வந்திருக்கும். ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு மெயினான காரணம் மாஸ் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உராய்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். இந்த ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போறேன். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டாபிக். இதையும் நம்ம இதுல சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த வீடியோட லென்த் இன்னுமே அதிகமாயிரும். உங்களுக்கு சிம்பிளா அது நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபிரிக்ஷனுக்கான ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய சைக்கிள். நம்மள நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்டுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? நம்ம சைக்கிள்ல டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பிரேக்கை நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஸ்டாப் ஆயிரும் அந்த சைக்கிள். இந்த பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத உங்களோட வீடுகள்ல சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா
நீங்க சைக்கிள்ல போயிட்டு அந்த பிரேக் எப்படி அப்ளை ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க நேர்ல நீங்க பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரேக் ஒயர்ல இருந்து ஒரு சின்ன கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபிரிக்ஷனை அந்த வீலுக்கும் அந்த பிரேக் சிஸ்டத்துக்கும் இடையில கிரியேட் பண்ணும். அந்த ஃபிரிக்ஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஸ்பீடை குறைச்சி அந்த டயருடைய ஸ்பீடை குறைக்கிறதுனால உங்களோட சைக்கிளோட ஸ்பீடும் குறைஞ்சி அந்த சைக்கிள் கடைசியில ரெஸ்ட் ஸ்டேட்டை வந்து அடையுது. சோ ஃபிரிக்ஷனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு வேகத்துல கரெக்டா போயிட்டு இருப்போம், அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஃபிரிக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. சரிப்பா, சைக்கிள்ல பிரேக் இருக்கு, அதனால ஃபிரிக்ஷன் இருக்கு. சரி, இப்போ நீ மேல இருந்து போட்ட அந்த பேப்பர் பால்ல எங்க ஃபிரிக்ஷன் இருக்கு, எங்க பிரேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த ஃபிரிக்ஷனை தான் நாம ஏர் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பால் மேல இருந்து கீழே விழுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல ஏர் வந்து ஒரு உராய்வை அந்த பாலுடைய சைட்ஸ்ல ஏற்படுத்தும். அந்த உராய்வு அதோடைய ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். இதை தான் நாம ஏர் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இந்த உராய்வே இல்ல, ஃபிரிக்ஷனே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே என்ன மாதிரியான வெயிட்டா இருந்தாலும் சரி, ரெண்டுமே சேம் டைம்ல சேம் ஸ்பீட்ல தான் வரும். இந்த ஃபிரிக்ஷனை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர் தான் இந்த ஃபிரிக்ஷனுக்கு முக்கியமான காரணம் இல்லையா? ஏரை நாம ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபிரிக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிளேஸ் தான் நம்ம வேக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு வேக்யூம் ரூம்குள்ள ஒரு வெயிட்டான ஒரு பாலையும் அதே நேரத்துல ஒரு இறகையும் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா சேம் டைம்ல கரெக்டான டைம்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே மேல இருந்து கீழே வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் சேம், அதோட ஸ்பீடும் சேம், எல்லாமே அந்த ரெண்டுத்துலயுமே சேமா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எதனால அந்த லென்த் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே பால நம்ம கீழே இருந்து மேல தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி இருக்குது, ஆனா நாம அந்த ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்கிறோம். அதனால இந்த ஆக்சலரேஷன் நாம -g அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மேலே இருந்து ஒரு பால் கீழே வருது அப்படின்னு சொன்னா அதை நம்ம +g அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆக்சலரேஷன் சொல்லுவோம். அதே நேரத்துல கீழே இருந்து ஒரு பால் நம்ம மேல அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆக்சலரேஷனை நாம -g அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு பாலையும் மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெரிய ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ஹைட்டை நாம மெஷர் பண்றது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் கூட இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற பிரஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.